நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இளவரசி அவர்களே, முதல் புதிரை கேட்டீங்க. அதுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் பதில சொல்லிட்டாரு. ரெண்டாவது விடுகதை கேட்டீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அதுக்கும் பதில சொல்லிட்டாரு. இனிமேலும் நீங்க கேட்க போற எல்லா கேள்விகளுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் சுலபமா பதில சொல்லிடுவாரா என்ன? ஆனா இன்னும் நான் 5 புதிர்களை கேட்கவே இல்லையே. இளவரசி, நான் ஆசைப்படுறது ஒண்ணுதான். நீங்க கேட்க போற 3வது புதிர் ரொம்ப கடினமா இருக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அதுலயே தோத்து போயிடணும். அப்புறம் இந்த சாம்ராஜ்யம் உங்களுக்கு தான். நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க மகாராணியாரே. பொறுமையா இருங்க. இன்னைக்கு சபையில என்ன நடக்க போகுதுங்கிறத பாருங்க. இன்னைக்கே பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட என்னுடைய 3வது புதிரை கேக்குறதுக்கு முன்னாடி சபையோர் எல்லார்கிட்டையும் ஒரு புதிரை கேட்க போறேன். இதுக்கான பதில யார் வேணும்னாலும் சொல்லலாம். சரியான பதில் சொல்றவங்களுக்கு நான் மிகப்பெரிய வெகுமதி கொடுப்பேன். கேளுங்க 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 இளவரசி, தயவு செஞ்சு கேளுங்க. இந்த தடவை நான் சரியான பதில சொல்லுவேன், பரிசையும் வெல்லுவேன். நடு இரவுல தான் நான் பிறப்பெடுப்பேன். பச்சை புல்லுல படுப்பேன். முத்து மாதிரி அழகாவும் இருப்பேன். அந்த மேகத்தோட சொத்துனா முத்து சொத்து, முத்து முத்து சொத்து முத்து. கண்டிப்பா இது ஏதாவது ஆபரணமா தான் இருக்கணும். அது என்னது? கட்டில்ல பிறக்குமா? கட்டில்ல யாருங்க பிறப்பாங்க? கட்டில்ல தூங்க தானே முடியும். இப்படி முட்டாள்தனமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அது கட்டில்ல இல்ல, நடு இரவுல. அச்சோ, இந்த தடவை என்கிட்ட என்ன புதிரு கேட்க போறாங்களோ? அம்மா தாயே, நீதான் காப்பாத்தணும். இளவரசி அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களோட 3வது புதிருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட உங்களோட 3வது புதிரை கேளுங்க. நிச்சயமா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கான 3வது புதிர் இதுதான். இவருக்கிட்ட, அவருக்கிட்ட, உங்ககிட்ட, இப்படி இந்த உலகம் முழுக்க நான் வாசம் பண்றேன். செல்வத்தால என் சக்தி அதிகரிக்கும். எல்லா மனிதர்களோடவும் நான் இருப்பேன். நான் என்னோட வண்ணத்தை காண்பிச்சா ஞானிகளோட அறிவு கூட ஒன்னும் இல்லாம போயிடும். என்னால பேரழிவை கூட ஏற்படுத்த முடியும். என்ன கட்டுப்படுத்த அன்பு மட்டும்தான் ஒரே வழி. இப்படி பயங்கரமான புதிரை கேட்டு என்ன சிக்க வைப்பாங்கன்னு நான் அப்பவே நினைச்சேன். ரொம்ப கடினமான புதிரா இருக்கா? இல்ல, அவ்வளவு கடினம்லாம் ஒண்ணு இல்ல. கடினமானதுதான். ஆனா நீங்க இப்போ இப்படி சொல்றது ரசிக்கும்படியா இருக்கு. இது நேரா என்னுடைய இதயத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருச்சு. உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய துணிச்சல் எல்லார் மனசையுமே கொள்ளையடிச்சிரும். நீங்க என்னுடைய மனசை கொள்ளையடிச்ச மாதிரி. உங்களுடைய உருவம் என்னுடைய கண்கள்ல பதிஞ்சிருச்சு ராமகிருஷ்ணரே. நான் யாருக்கிட்டையும் எதையும் மறைக்க மாட்டேன். இன்னைக்கு நான் இந்த மாபெரும் சபையில ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். இது நாள் வரைக்கும் என்னுடைய இதயத்துல வசிக்கிற அளவுக்கு தகுதியான ஒரு ஆண்மகனை நான் பார்க்கவே இல்லை. யாரும் என் மனசுல இடம் பிடிச்சதே இல்லை. நீங்க தான் அந்த முதல் ஆண்மகன். ஆமா, என்னோட இதயத்தை கவர்ந்த முதல் ஆண்மகனே நீங்க தான்.
உங்க உருவம் என்னோட கண்கள்ல பதிஞ்சிருச்சு. என்னுடைய ஒரு புதிருக்கு நீங்க தவறான பதில் சொன்னா கூட நீங்க விஜயநகரத்தை இழந்துருவீங்க. என்னோட புதிர்களுக்கு நீங்க சரியான பதில சொன்னா நீங்க என்ன நிச்சயம் திருமணம் செஞ்சாகணும். என்னது? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் இப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு? ஆமா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி சிரிக்கிறாரு? ஆமா, அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா என்னாச்சுன்னு எனக்கும் புரியல. இளவரசி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய மனநிலை தவறிடுச்சுன்னு நினைக்கிறேன். மகாராஜா, நீங்க இப்போ என்ன யோசிக்கிறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய மனநிலை தவறிடுச்சு அப்படின்னா? ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் இல்லைன்னா ஏன் எப்படி சிரிக்கணும்? இந்த சிரிப்புக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. காரணம் ஒண்ணுதான். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னை இப்போ கேலி பண்றாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதையாவது ஒண்ணு சொல்லி நான் அதை கேட்டு எப்படியாவது உங்களை திருமணம் செஞ்சுக்கிறத மறுக்கணும், அப்படிதானே? இங்க பாருங்க இளவரசி அவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மனைவி, ஒரு வளர்ந்த மகனும் இருக்காரு. அப்புறம் அவரோட பேரு பாஸ்கர். ஆமா, அவர் குருகுலத்துல கல்வி பயின்று முடிச்சிட்டு இப்ப விஜயநகரத்துக்கு திரும்பி வந்திருக்காரு. ஆமா. நீங்க உங்க மனைவிய ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க. ஆமா. இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த இளவரசி என்கிட்ட இல்லாத எதை பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட பார்த்திருப்பா? தத்தாச்சாரியார் அவர்களே, சொல்லுங்க. நீங்க இப்போ என்ன யோசிக்கிறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட அப்படி என்ன பார்த்தேன்னு தானே? ஆமா, இல்ல அது நான் அது வந்து இவரு அறிவோட சிகரம், ஞானத்தின் கடல், துணிச்சலுக்கு உதாரணம். இப்படி ஒரு ஆண்மகனை நான் எத்தனை நாட்களா தேடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்னுடைய நீண்ட தேடல் இன்னைக்குதான் முடிவுக்கு வந்திருக்கு. இளவரசி அவர்களே, என்னால உங்களை கண்டிப்பா திருமணம் பண்ணிக்க முடியாது. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் என்னோட முடிவை தான் சொல்றேன். நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்க விரும்பலனா செஞ்சுக்க வேண்டாம். விஜயநகரத்தை இழந்துருங்க. என் புதிருக்கான பதில்களை சொல்லாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஏன் இந்த விஜயநகரத்தை நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சா நான் கேட்ட எல்லா புதிர்களுக்கும் சரியான பதில நீங்க சொல்லி ஆகணும். என்னுடைய எல்லா புதிர்களுக்கும் நீங்க சரியான பதில சொல்லிட்டா நீங்க என்ன நிச்சயமா திருமணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்ப முடிவு உங்க கையில இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? விஜயநகரத்தை காப்பாத்துறதும் நீங்க இளவரசிய மனம் முடிக்கிறதும் ரெண்டுமே நடக்கும். இளவரசி, உங்களோட முடிவை என்னால நிச்சயம் ஏத்துக்க முடியாது. உண்மையிலேயே இவரு நகைச்சுவைக்கு பாத்திரமானவர். இப்ப மகாராஜா கூட இவரை கேலிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படித்தானே மகாராஜா? ஆமா ஆமா மந்திரியாரே. நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? இளவரசி, அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களோட திருமணங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்.
விஜயநகரம் அரசாட்சி சம்பந்தப்பட்டது. ஆமா, அதனால இப்படி ரெண்டையும் ஒண்ணாக்குறது முறையானது இல்ல. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல மகாராஜா? ஆமா மந்திரியாரே, நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்றதுதான் சரி. அப்படியா? நீங்க இதத்தான் சொல்ல வந்தீங்களா? ஆமா. மந்திரியார் அவர்களே, தனிப்பட்ட மற்றும் அரசியல் தெளிவு உங்களை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. அதனால எனக்கு கத்து கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. காதலுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. அப்புறம் நீங்க விஜயநகரத்தோட நன்மையை விரும்பி இருந்தா நீங்களே பண்டிதர் ராமகிருஷ்ணரை என்ன திருமணம் செஞ்சுக்க சொல்லிருப்பீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சொல்லுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஜயநகரத்தோட மக்கள் நீங்க இந்த விஜயநகரத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, நானும் நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்படியா? அந்த 2 ஆசைகளையும் நிறைவேத்துங்க. உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். அனுமதி கொடுங்க மகாராஜா. இளவரசி அவர்களே, இளவரசி அவர்களே, நான் சொல்றது கொஞ்சம் அட கடவுளே. வாழ்த்துக்கள் இளவரசி அவர்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணரை நீங்க திருமணம் செஞ்சுக்க போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இந்தாங்க, இனிப்பு எடுத்துக்கோங்க. நீங்க உண்மையாவே அதிர்ஷ்டசாலிதான். இன்னும் என் முன்னாடி உயிரோட நிக்கிறீங்களே. உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்னோட மெய்காப்பாளர்கள் அவங்க தலைய உடலை விட்டு எப்பவோ விலக்கிருப்பாங்க. 4 பக்கமும் வாளால வேலி அமைச்சு மெய்காப்பாளர்கள் சூழ்ந்து நிக்க யார் வேணா என்ன சவால் வேணும்னாலும் விடலாம் இளவரசி. உண்மையான வீரம்னா என்ன தெரியுமா? 2 வீராங்கனைகள் தான் இருக்கணும். 2 வாள் தான் இருக்கணும். வாளும் 2, வீராங்கனைகளும் 2. இதுவரை புதிர்கள் கேட்டுட்டு இருந்த இளவரசியோட கைகள்ல வாளா? பார்க்க நல்லா இல்ல. புதிர்கள் கேட்கறதுக்கு அறிவு மட்டும்தான் தேவை. ஆனா இப்படி வாள் எந்த துணிச்சலும் தைரியமும் தேவை. இதுல எந்த விஷயமும் என்கிட்ட குறைவாவே இருந்ததில்ல. அம்மா தாயே, என்ன நீ இப்படி ஒரு புது சிக்கல்ல மாட்டி விட்டியே. இதுவரை முங்கி முங்கி பொழைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் மொத்தமா முழுக போறேன். புதிர் மட்டும்னா பரவாயில்ல, இதுல கல்யாணம் வேறையா? ஐயோ, போச்சு.
அச்சச்சோ, தாத்தாவுக்கு ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சா? நான் அப்பா இல்ல பாஸ்கர்னு தெரிஞ்சிருச்சா? என்னாச்சு குருவே, என்ன இப்படி பாக்குறீங்க? இதுவரை தெரியாதத பாக்குறேன். இதுவரை எது தெரியல? இதுவரை என்கிட்ட இருந்து மறைச்சதான். என்ன குருவே, என்ன? அதுதான் நீங்க. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்கிட்ட இல்லாதது அப்படி என்னதான் உங்ககிட்ட இருக்குன்னு தெரியலையே. ஓ அதுவா? இங்க பாருங்க குருவே, உங்களுக்கு அறிவு இருக்கு, அழகு இருக்கு, வசீகரமான தோற்றம் இருக்கு. ஆனா உங்க முடி அது கருப்பு இல்ல, வெள்ளையா இருக்கு. என் கூந்தல பாத்தீங்களா? அப்படி கருப்பா இருக்கு. அப்புறம் இளம் பெண்களுக்கு கருப்பு முடிதான் ரொம்ப பிடிக்கும், வெள்ளை பிடிக்காது. சரி சரி, நீங்க அந்த இளமையா இருக்கிற மருந்த சாப்பிட்டா முடி இப்படி கருப்பா தானே இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க ராமகிருஷ்ணா, நீங்க அந்த மூலிகை எனக்கு கொடுக்காம பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க. அந்த ரகசிய மூலிகையை எனக்கும் கொடுங்கள. கவலைப்படாதீங்க குருவே, இளவரசியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு தரேன். இப்ப நீங்க எனக்கு விடை கொடுங்க. வணக்கம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னோட பேரு ராஜகுரு தத்தாச்சாரியார். நீ எனக்கு அந்த ரகசிய மூலிகையை கொடுக்காம போனாலும் நான் உன் திருமணத்துக்கு முன்னாடி அந்த இளவரசியை எப்படியாவது வசியம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ வேணா பாரு, அந்த இளவரசி ஆசைப்பட்டது வேணா உண்மையா இருக்கலாம், திருமணம் கூட தான். மந்திரியாரே, நீங்களா? நீங்க இவங்களோட உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க நம்ம திட்டத்தை பாழாக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளோட எதிரியை இவங்க திருமணம் செஞ்சுக்க விரும்புறாங்க. இன்னைக்கு நீங்க செய்ய நினைச்ச இந்த பெரிய தவற இனிமே எப்பவும் பண்ணாதீங்க. மந்திரியாரே, இவங்க நம்ம விருந்தினர்கிறத மறந்துடாதீங்க. இவங்க மகாராஜா ஜாமவந்தோட மகள். இவங்களோட ஒவ்வொரு முடிவையும் நாம மதிச்சே ஆகணும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? இளவரசி அவர்களே, நான் மகாராணி சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம். வாங்க மகாராணி. இனி என்னையும் பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. சாரதம்மா, என்னாச்சு? சாரதம்மா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. யார் உங்க கூட இருந்தாலும் இல்லாட்டியும் நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். ராமா ஐயா உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும், அப்பவும் இல்ல இந்த வீட்டுல ஒருவேளை உங்களுக்கு இடம் இல்லைனாலும் நான் உங்க கூட இருப்பேன். வெங்கடேஸ்வரா, சொல்றேன் சொல்றேன் இருங்க, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னாச்சுன்னா, அங்க என்னுடைய ஒரு புதிருக்கு நீங்க தவறான பதில் சொன்னா கூட நீங்க விஜயநகரத்தை இழந்துருவீங்க. என்னோட புதிர்களுக்கு நீங்க சரியான பதில சொன்னா நீங்க என்ன நிச்சயம் திருமணம் செஞ்சாகணும். பாஸ்கரோட திருமணம் இளவரசி கூடவா?
சரி, அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்லு. பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க முன்னாடி மரகதமும் மாணிக்கமும் தோத்து போயிடும். அவங்க ரொம்ப ரொம்ப அறிவாளி. அறிவு கடலே அவங்க முன்னாடி ஒண்ணும் இல்ல. செல்வமா? ஐயோ, அவங்க பெரிய செல்வந்தர். அவங்க ஒரு இளவரசி இல்ல. இளவரசியா? ஒரு ஜோதிடர் என் பாஸ்கரோட ஜாதகத்தை பார்த்து அவன் இளவரசன் ஆவான்னு சொன்னாரு. அந்த நாள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என் மகன் பாஸ்கர் இளவரசன், அப்புறம் நான் ராஜமாதா. ராஜமாதா வாழ்க! ராஜமாதா வாழ்க! ராஜமாதா வாழ்க! ராஜமாதா வாழ்க! சாரதாமா, என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, சாரதாமா, சாரதாமா, சாரதாமா. தன்னோட கணவர் இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு கேள்விப்பட்டா எந்த ஒரு பொண்ணோட மனசும் குழம்பி போயிடும். பாவம், பைத்தியம் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு என்னாச்சு? என்ன மன்னிக்கணும் ராமா ஐயா. உங்களுக்கு ரெண்டாவதா கல்யாணம் நடக்க போதுன்னு கேள்விப்பட்டதும் இவங்க மனநிலை இப்படி ஆயிடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ ஐயோ, சாரதாம்மா, பாஸ்கருடைய சாரதாம்மா, நீ கவலையப்படாத. நான் ரெண்டாவது கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். இல்ல இல்ல, நீ நிச்சய திருமணம் செஞ்சுதான் ஆகணும். என்ன சொல்றாங்க? இவங்க கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா சாரதாம்மா, நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்? ஆனா நீங்களே உங்க கணவருக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதானே, அப்படி எப்படி நடக்க முடியும்? இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. சாரதாம்மா, என்ன மனைவி நீங்க? நீங்க உங்க கணவரையே உங்க தலைமையில கைய வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ண சத்தியம் பண்ண சொல்றீங்க? ஆமா. காந்தா, இப்ப நீ கிளம்பு. நாங்க ரெண்டு பேரும் இத பத்தி பேசுறோம். போ. ஆனா நான் தான் போன்னு சொன்னல. போ 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 போ. சரி சரி, போ. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? என்னால இளவரசி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அட, இனி எதுவும் சொல்லக்கூடாது. நான் சொல்றதை கேளுங்க. நான் அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க இப்பவே என் கூட அரண்மனைக்கு வாங்க. அப்புறம் வந்து அந்த இளவரசி கூட நல்லா சண்டை போடுங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க. போங்க போங்க, தயாராகி வாங்க. நம்ம இப்பவே அரண்மனைக்கு போய் ஆகணும். சாரதாம்மா, போய் கிளம்புங்க. போங்க போங்க. மந்திரியாரே, நீங்க என்ன தடுத்திருக்க கூடாது. ஒருவேளை அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா? நான் அந்த இளவரசி மாதிரி ஒரு முட்டாளை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரை திருமணம் செஞ்சுக்கவும் அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க புதிரையும் கடினமா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் இந்த மாறு வேஷக்காரனால மட்டும் இல்ல, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரே வந்தாலும் சொல்ல முடியாது. ஒருவேளை உண்மையாவே அவரு ராமகிருஷ்ணரா இருந்தா? நீ ரொம்ப அதிகமா யோசிச்சு என்ன வேற எதையாவது செய்ய யோசிக்க வச்சிராத. புரிஞ்சுதா? இல்ல புரியலையா? நான் என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கேன்னு உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீ கவலையே படாத. நான் மகாராஜாவோட உயிரையும் பறிப்பேன். அப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட சிம்மாசனத்துல உட்கார்ந்து கண்டிப்பா ஆட்சியும் செய்வேன். சாரதாம்மா, நீங்க இங்கே நில்லுங்க. நான் உள்ள போய் இளவரசிக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றேன். அவங்க ஒத்துக்கிட்டா நல்லது. இல்லன்னா நீங்க உடனே உள்ள வந்துருங்க. வந்ததுமே நல்ல சண்டை போட ஆரம்பிங்க. பயங்கரமா சண்டை போடுங்க. முடிஞ்ச உங்களுடைய ருத்ர வடிவத்தை காட்டுங்க. தாண்டவமே ஆடுங்க. அப்புறம் தேவை ஏற்பட்டா 4-5 அடி வேணா கொடுங்க. ஆனா எப்படியாவது இந்த திருமணத்தை நடக்க விடாம தடுத்துருங்க. சரியா? இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்களா?
ஐயோ வேணாம் விட்டுருங்க குருஜி. உங்களால இதெல்லாம் பண்ணவே முடியாது குருஜி. வாய் மூடுங்க. உங்களால முடியாதா? என்ன நினைச்சீங்க? என்னால இந்த புதிருக்கு பதில் சொல்ல முடியாதா? அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்னை விட பெரிய புத்திசாலியா? என்ன முட்டாளுங்களா? இதோட பதில் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பதில் கிடைச்சிருச்சு. அப்ப பதில் கிடைச்சிருச்சுன்னா எங்க கிட்ட சொல்லுங்க. இதுக்கான பதில், முட்டாள்களே, நீங்க 2 பேரும் என்ன முட்டாள் நினைச்சீங்களா? நான் உங்ககிட்ட போய் பதில் சொல்லுவேனா? சரி, இங்க இருந்து போயிடுங்க. நான் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் என் அறைக்குள்ள போறேன். அப்புறம் இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் சாப்பிட என்ன சமைக்க சொன்னனோ அது நான் வர்றதுக்குள்ள தயாரா இருக்கணும். அறிவு கட்ட முட்டாள், திமிரு பிடிச்ச கிழட்டு குரங்கு, மூளையே இல்லாத எருமை, படுபாவி, துரோகி, கழுத. வேற வழி இல்ல. இந்த முட்டாள் கிழவனுக்காக நாம சமைச்சுதான் ஆகணும். தனி அவர்களே. இல்ல மணி அவர்களே, சமையல்லாம் நாம அப்புறமா பண்ணலாம். முதல்ல இந்த கிழவனுக்கு சரியான பாடத்தை புகட்டலாம். ஏன்னா நாளைக்கு அரசவையில புதிருக்கான பதிலை இந்த கிழமை சொல்லணும். அப்படின்னா முதல்ல இந்த கிழமை நாளைக்கு அரசவைக்கு போனாதானே. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? அட, ஏதாவது பேசுவீங்களா இல்ல இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? இங்க பாருங்க இளவரசி, உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் ஒரு கல்யாணமானவன். நான் இப்படிலாம் பண்ணா கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. அதனால என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? அப்படின்னா புதிருக்கு பதில் சொல்லாதீங்க. நான் மட்டும் பதில் சொல்லனா விஜயநகரத்தையே இழந்துருவனே. நீங்க சரியான பதில சொன்னா இந்த விஜயநகரத்தோட சேர்த்து நீங்க என்னையும் ஜெயிச்சிடுவீங்க. ஆனா அங்க என் மனைவி என் உயிரையே எடுத்துருவா. உங்களுக்கு அது தெரியாது. இந்த தகவல் தெரிஞ்சதுல இருந்தே பயங்கர கோவத்துல இருக்கிற ருத்ர வடிவத்துல இருக்கா. வீட்டுல தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு என் மனைவியோட கோவத்தை பத்தி தெரியாது. அவ மட்டும் கோவமாட்டான்னு வச்சுக்கோங்க. அவ அந்த கோவத்துல யார் உயிரை வேணாலும் பறிச்சிருவா. அவ கோவத்துல என்ன சொன்னு தெரியுமா? உங்களையே கொலை பண்ணாலும் பண்ணுவேன்னு சொன்னா, ஆனா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொன்னா. நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா? பயங்கர கோவத்துல இருக்கிறதுனால கேட்காம வந்துட்டா. அனுமதி இல்லாம உள்ள வந்துட்டா. எவ்வளோ அழகு! அந்த காந்தா சொன்னதை விட என்னோட வருங்கால மருமக ரொம்ப அழகு. நீங்க என்னை விட வயசுலயும் அனுபவத்திலயும் பெரியவங்க. அதனால ஆசீர்வாதம் பண்ணுங்க. வீட்டுல பயங்கரமா கோவப்பட்டா, ஆனா இங்க வந்து அன்பு மழை பொழியிறா. நீங்க இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இவரை நிச்சயம் திருமணம் செஞ்சுப்பேன். அதுக்காக உங்களை விட்டு பிரிக்க மாட்டேன். எனக்கு இருக்கிறத விட உங்களுக்கு தான் இவர் மேல உரிமை அதிகம். என்னுடைய அரண்மனையில எனக்கு ஒரு அறை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறைய நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அப்பதான் இவர் நம்ம 2 பேர் கூடயே இருப்பாரு. உண்மையிலேயே எவ்வளோ அழகா இருக்காலோ அந்த அளவுக்கு பண்பானவளா இருக்கா. இப்படி ஒரு மருமக வேணும்னு தான் நான் எப்பவுமே ஆசைப்பட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என் மகன் இளவரசன் ஆயிடுவான். நான் இளவரசனோட அம்மா. இப்ப ராமா இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆஹா, ஆனந்தமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பழங்கள்லயே சிறந்த பழம் எனக்கு தான் கிடைக்கணும். ஆஹா, அருமையா இருக்கு. குருஜி, ஐயோ கடவுளே, என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னே இவனுங்க வர்றானுங்களே. என்ன விஷயம்? குருஜி, உங்களுக்காக ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கோம்.
சொல்லுங்க. குருஜி, நாங்க வரும்போது இளவரசி இருக்காங்கல்ல, அவங்களோட பணிப்பெண்ண பார்த்தோம். அவ என்ன சொன்னா? குருஜி, அவங்க எங்க கிட்ட உங்களுக்கு இருக்கிற அறிவு மாதிரி வேற யாருக்கிட்டயுமே இல்லைன்னு சொன்னாங்க. உண்மைதான். அது மட்டும் இல்ல, அவங்க எங்க கிட்ட உங்களை மாதிரி வசீகரமான ஒரு மனுஷன் இந்த பிரபஞ்சத்துல யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. உண்மையதான் சொல்லி இருக்கிற. அது மட்டும் இல்ல, அவங்க இன்னொன்னு சொன்னாங்க. இளவரசி உங்களை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் குருஜி. அப்படியா? ஆனா என்ன ஆனா குருஜி, இளவரசியை விட உங்களோட வயசு ரொம்ப அதிகமா இருக்கான். என்ன? ஐயோ ஆண்டவா, என் வயசு என் திருமணத்துக்கு தடையா இருக்கு. என்னோட இந்த வயசு எப்படி நான் குறைக்கிறது? இந்த ஆயுசையும் வாயுவையும் எப்படி தடுக்க முடியும்? தடுக்க முடியும் குருஜி, கண்டிப்பா தடுக்க முடியும். உங்களோட உயிருக்கு உயிரான சிஷ்யர்கள் அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன தீர்வு அது? அது என்ன தீர்வுன்னா, உங்களுடைய குடுமியையும் உங்களுடைய புருவத்தையும் கருப்பு வண்ணம் பூசி கருப்பாக்கிட்டா நீங்க பாக்குறதுக்கு இளைஞன் மாதிரியே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல குருஜி, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணிட்டோம். எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். காட்டுங்க. பாருங்க. இளைஞனா மாற தயாராகுங்க குருஜி. போங்க, என்னோட திருமண வேலைகளை ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க குருஜி. இனி அந்த இளவரசியை நான் தான் கண்டிப்பா திருமணம் பண்ணிக்க போறேன். என்ன யோசிக்கிற சரதா? யோசிக்காத. நீ நிச்சயமா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொல்லு. உனக்கு எவ்வளவு கோவம் வருதோ நல்லா வரட்டும், கோவத்தை காட்டு. என்ன சொல்றதா இருந்தாலும் சத்தமா சொல்லு. சொல்லு. அட, ஐயோ, நீ எங்க போற? இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, புருஷன் முன்னாடி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா அடுத்தவங்க முன்னாடி அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அது என்னமோ உண்மைதான். அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லாமலேயே சொல்லிட்டாங்களே. நான் என்ன சொல்லணுமோ அத நானும் சொல்லிட்டேன். ஆனா நானும் ஒண்ணு சொல்லணுமே. இங்க பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கீங்கல்ல, அது கண்டிப்பா தப்பாதான் முடியும். நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது நான் பாக்குற மாதிரிலாம் உண்மையாவே கிடையவே கிடையாது. நான் அதுக்கு நேர் எதிரானவன், புரியுதா? நான் அளவுக்கு அதிகமா அப்புறம் பல நேரங்கள்ல சூதாடவும் செய்வேன். அப்புறம் என் கோவம், அப்புறம் என்னோட கோவம் இருக்கே ரொம்ப பயங்கரமானது. நான் கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படியா? அப்புறம் எந்த அறிவை பார்த்து நீங்க மயங்கி இருக்கீங்களோ, உண்மையிலேயே அந்த அறிவு என்கிட்ட இல்லவே இல்ல. எனக்கு சில அறிவாளிங்களை தெரியும். நான் எல்லா விஷயத்திலயும் அவங்க கிட்ட தான் உதவி கேட்பேன். அப்புறம் நான் ஒரு பேராசக்காரன். அப்புறம் என்னுடைய பொறாம இருக்கே, அதை பத்தி சத்தியமா என்னால சொல்ல கூட முடியாது. அட, இப்ப என்ன பண்றது? அதான் சொல்றேன், எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணர், சொல்லுங்க. நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ நீங்க விரும்பலன்னா நான் உங்களை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். நல்லது. ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க என் கூடவே ஒரு முழு நாள் மற்றும் ஒரு முழு இரவு இருந்தாகணும். சம்மதமா? அப்புறம் அது கூடவே என் புதிருக்கான பதிலையும் நானே உங்ககிட்ட சொல்லிடுவேன். உண்மையாவா? மன்னிச்சிருங்க. இவ்வளவுதானே? நான் தயாருங்க. சரி, நீங்க வெளியே காத்திருங்க, நான் அதுக்குள்ள தயாராயிட்டு வந்துடுறேன். சரி, நான் வெளியில காத்திருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னோட இந்த நிபந்தனை படி நீங்க இதுல இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா அது நீங்க பண்ற தப்பு. ஏன்னா நான் உங்களை மட்டும்தான் திருமணம் செஞ்சுப்பேன். அதை இந்த பிரபஞ்சத்தோட எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. நான் விஜயநகரத்தையும் அடையுவேன், உங்களையும் அடையுவேன்.
இருங்க, இது சரியா இருக்கும்ல? சரியா தான் இருக்கும் குருஜி. நம்பலாமா? அருமையா இருக்கும் குருஜி. அப்படியா? என்ன எங்க மேல நம்பிக்கை இல்லையா? அப்படியா இப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? இது உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்கும், அருமையானதும் கூட. அப்ப சரி, இது போதும். இப்ப நான் இளவரசி முன்னாடி போய் இளமையா நிக்க போறேன். அதுக்கப்புறம் இளவரசி என் அழகுல அப்படியே மயங்கி விழ போறா. அவன் என் காதல்ல விழுந்ததும் நான் இளவரசன் ஆயிடுவேன். சரி, ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறோம் குருஜி. காட்டு காட்டு. என்னாச்சு ராமகிருஷ்ணரே? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அதான் விஜயநகரத்தை விட்டு எதுக்கு இவ்வளவு தூரமா வரணும்? விஜயநகரத்துல மனுஷங்க மட்டும் இல்ல, தோட்டம், மரம், செடி, கொடி, பூ, புல்லுன்னு எதுவும் நம்மள தனியா இருக்க விடாது. யோசனைய விடுங்க. சரி, பதில் சொல்லுங்க. புதிரோட பதிலா? என் கேள்விக்கான பதில். காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலா? காதல பத்தி அப்படி என்ன யோசிக்க முடியும்? ஏன்னா அது யோசிக்க கூடியது இல்ல, அனுபவிக்க வேண்டிய ஒண்ணு. அற்புதம். அது சரி, காதலோட வரையறை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? காதல் அது ஒரு உணர்வோட பேருங்க. அதுல ஒரு சிறப்பான நபர் மேல நம்ம மனசுக்குள்ள உணர்வுகள் பெருக்கெடுக்கும். அப்படியா? ஏன்னா மனுஷங்க ஒருத்தரை தான் காதலிக்கணும், அவங்க காலம் முழுக்க அவங்கள தான் காதலிக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது வானத்துல இருக்கிற மேகம் மாதிரி. அந்த மேகம் ஒரு முறை மட்டும் மழை பொழியாது, திரும்ப திரும்ப பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லாம் எனக்கு புரியாமலையா? என் உயிரே இப்ப இந்த இளவரசி கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இளவரசி கிட்ட இருந்து எப்படியாவது புதிரோட பதில கண்டுபிடிக்கணும். இளவரசி தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, நான் இவங்க கூட நேரம் செலவு பண்ணா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனா ஒருவேளை இவங்களுடைய எண்ணம் ஒருவேளை உறுதி ஆயிடுச்சுன்னா, இல்ல 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 இல்ல, இவங்களுக்கு சந்தேகம் வந்துடவே கூடாது. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்காக நான் ரொம்ப கெட்டவன்னு சொன்னதை ஒரு பொய்யனை இவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது. திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? இல்ல இல்ல, நான் இங்க இருக்கிற இந்த அழகையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற அழக மட்டும்தானா? என்னோட அழக இல்லையா? ஆமா, அதுவும் தான். எவ்வளவு அழகா இருக்கீங்க. அதோ அந்த பூ மாதிரியே இருக்கீங்க. எந்த பூ? அங்க பாருங்க, அந்த பூ. அப்படியா? அந்த பூவா? சரி, அப்ப இளவரசி எனக்கு அனுமதி கொடுங்க, நான் கிளம்புறேன். அட, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்க தான் எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, இரவு முழுக்க என் கூட இருப்பீங்கன்னு. ஆமாமா, கொடுத்தேன். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்தது. அதான் நான் போய் தான் ஆகணும். வணக்கம். இருங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணன். வீரர்களே. மந்திரியாரே. ஆமா, இளவரசி எங்க? எனக்கு தெரியாது மந்திரியாரே. என்னது தெரியாதா? ஆமா மந்திரியாரே. நான் நினைச்சிருந்தா இதே மாதிரி உன் தலையவே வெட்டியிருப்பேன். என்னோட வாளுக்கு நான் அந்த வேலையை கொடுக்கறதுக்குள்ள நீ நல்லா ஞாபகப்படுத்தி இளவரசி எங்க இருக்காங்கங்கிற உண்மையை சொல்லிடு. நான் உண்மைதான் சொல்றேன் மந்திரியாரே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இளவரசியை சந்திக்கிறதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணர் வந்திருந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இளவரசி இங்க இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரா? இது என்னுடைய ஆபரணமாச்சே. மன்னிக்கணும் இளவரசி அவர்களே,
இது என்னோட நோய். நான் எப்ப எந்த விலை மதிப்பு இல்லாத பொருளை பார்த்தாலும் என்ன அறியாமலே என் கை அங்க போயிடும். இங்க பாருங்க, இப்ப நான் உங்க ஆபரணம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடி போக முயற்சி பண்ணேன். ஆனா மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றது? திருடுற கெட்ட பழக்கம் என்கிட்ட முன்னாடியே சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இந்தாங்க உங்க வளையலும். இத நீங்க திருடன் தான். ஆமா. அதனால தானே என்னோட இதயத்தையே திருடிட்டீங்க. ஆமா. என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இப்போ இளவரசராக போறீங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். அதனால இந்த மாதிரி திருட வேண்டிய அவசியமே உங்களுக்கு ஏற்படாது. அச்சச்சோ, இவங்க கெட்டதுலயே நல்லதை கண்டுபிடிக்கிறாங்களே. ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க சொல்றது உண்மைதான். எல்லாமே ரொம்ப ரொம்ப சரி. ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்ன ஆகணும்னு நினைச்சுதான் நான் பயப்படுறேன். ஏன்னா எந்த காதலுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காதல் மேலதான் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இந்த காதலுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் விருந்தினர் மாதிரி. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் காதலர்களுடைய மண்டையில இருந்து காதல்ன்ற பேய் ஓடியே போயிடும். அதுக்கப்புறம் தான் உண்மையான உலக விஷயங்கள் எல்லாம் முன்னாடி வரும். எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இங்க பாருங்க, நான் போய் பேசுவேன். மனசளவுல ரொம்ப கெட்டவன். எப்பவும் யாருக்கும் எந்த நல்லதும் பண்ண மாட்டேன். நான் எல்லாரும் முன்னாடியும் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுறேன்ல. ஆனா உண்மையிலேயே நான் மனசுக்குள்ள ஒரு பெரிய கோழங்க. எனக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு மட்டும் தெரிஞ்சா நான் ஒரு நொடி கூட யோசிக்காம ஓடியே போயிடுவேன். ஆமா, இந்தாங்க உங்க 2வது வளையல். இதையுமா? ஆமா. என்ன ஒரு திறமை. உண்மையை சொல்லணும்னா உங்களோட எல்லா திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, திறமை இல்ல, இதெல்லாம் கெட்ட குணம்னு சொல்லுவாங்க. இத போய் திறமைன்றீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இதெல்லாம் விடுங்க. வாங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்க. அட வாங்கன்னு சொல்றேன். நான் வாங்கன்னு சொன்னேன். சரி, வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.